ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நிகமகல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாः புவி பாவுகாः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதிரயேத். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாவோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். 6வது ஸ்கந்தத்துல விஸ்வரூப பிருத்ராசுர சரித்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஸ்மால் ரீகேப் பார்க்கலாம். தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி, அவர்கிட்ட அபச்சாரப்பட்டான் இந்திரன். அவர் அந்தர்தானமாயிட்டார். ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் குரு ரொம்ப அவசியம். அதனால இந்திரன் விஸ்வரூபன்கிறவரை தற்காலிகமா குருவா ஏற்பாடு பண்ணிட்டான். அவரும் இவாளுக்கு நாராயண கவச்சத்தை உபதேசம் பண்ணி அசுரர்களை ஜெயிக்கும்படி பண்ணிட்டார். ஆனா அசுரர்கள் இவருக்கு மாமா முறை. அதனால ஒரு யாகத்துல மனசால அவளை நினைச்சு அவளுக்கு ஹவிர்பாகம் கிடைக்கும்படி பண்ணிட்டார். கோபம் அடைஞ்ச இந்திரன் இவருடைய 3 சிரசையும் வெட்டிட்டான். அதனால அவனுக்கு குருஹத்தி தோஷம் வந்துடுது. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவா. அந்த பாபத்தை பூமி, மரம், நீர், பெண்கள்னு 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டான். விஸ்வரூபனுடைய அப்பா கோபம் அடைஞ்சு என் பிள்ளைய கொன்ன இந்திரனை வதைப்பேன்னு யாகம் பண்றார். ஆனா அந்த யாகத்துல மந்திரத்தை தப்பா உச்சாரணம் பண்ணினதுனால யாக குண்டத்திலிருந்து ஒரு பெரிய அசுரன் வந்துட்டான். அவன்தான் விருத்ராசுரன். அவன் இந்திரனை அழிக்க வந்துட்டான். இந்திரனை போருக்கு வந்து கூப்பிடுறான். ஆனா இந்திரன் இவனை அழிக்கிறதுக்காக ததீச்சி முனிவருடைய முதுகு எலும்புலேருந்து வஜ்ராயுதம் பண்ணிட்டு விருத்தாசுரனை அழிக்க கிளம்பிட்டான். இதுவரை போன வாரம் நம்ம பார்த்தோம். அந்த விருத்ராசுரன் அட்டகாசமா வந்து நிக்கிறான் இந்திரன் முன்னாடி. இந்திரன்கிட்ட சொல்றான், இந்திரா, என் எதிரில் நீ நிற்கவே முடியாது. ஏன் அப்படின்னா 3 பாபங்களை நீ பண்ணியிருக்க. பிரம்மக, குருக, பிராத்ருஹாசக. பிரம்மக ஒரு பிராமணரை நீ கொன்னிருக்க. குருக அவர் உன்னுடைய குருவை கொன்னிருக்க. பிராத்ருஹாசக அவன் என்னுடைய அண்ணன், அவனை நீ கொன்னிருக்க. இப்பேற்பட்ட பாதகங்களை பண்ண நீ என் எதிரில் வந்து நின்றுட்டு இருக்க. நீ நிற்கவே முடியாது. ஆனா என் முன்னாடி நிக்கிற. நீ உன்னுடைய பிரபாவத்தினால என் எதிரில் நிக்கல. அந்த ஸ்ரீஹரி, ததீச்சி 2 பேரும் உனக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கார்கள். பகவான் உனக்கு உபாயம் சொன்னார். ததீச்சி அஸ்தி கொடுத்தார். 2 பேருடைய பலத்தினால நீ என் முன்னாடி வந்து நிக்கிற. ஆனா உனக்கு ஹரி உதவி பண்ணி இருக்கார் அப்படின்னு நினைக்காத. உன்னை காட்டிலும் எனக்கு அவர் ஹிதமானவர். நீ தற்காலிகமாக தான் பக்தி பண்ணக்கூடியவன். எப்பப்போ உனக்கு கஷ்டம் வருதோ அப்போ நீ பக்தி பண்ணி அந்த ஹரி இடத்துல போய் கேட்ப. ஆனா நான் எப்பொழுதுமே பக்தி பண்றவன் அப்படின்னா இந்த அசுரன். எதையும் எதிர்பார்க்காம பிரேம பக்தி பண்றவன் தான் இந்த விருத்ராசுரன். பிரேம பக்தி இந்த அசுரன் கிட்ட இருக்கு.
4 ஸ்லோகத்தை சொல்லி 4 பொட்டு கண்ணீர் விடுவான். டெய்லி அப்படி ஒரு பூஜை பண்ணுவான். பாகவதம் 11,000 ஸ்லோகத்திலையும் இந்த 4 ஸ்லோகம் ஒருத்தர் தெரிஞ்சுண்டா போரும். இந்த 4 ஸ்லோகத்தை மனசுக்குள்ள சொன்னாலே போரும் அப்படின்னுவர் அடியனுடைய குருநாதர் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். அவன் ஹிருதயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த 4 ஸ்லோகத்தை பார்த்தாலே தெரியும். அவன் கேட்கிறான் பகவானை பார்த்து, அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயக மனஸ்மரே தாசுபதே குணாம்ஸ்தே கிருணாத் வாக்கர்ம கரோது காயக. பிரபோ, நான் பல ஜன்மம் எடுக்கிறதுக்கு தயார். மோட்சம் கூட நான் விரும்பல. மறுபடியும் நான் ஜன்மம் எடுத்தா அடியார்க்கு 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 அடியராக தத் பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமாம் ஸ்மரலோகநாத அப்படின்னு உன்னுடைய தாச கோடியில ஒருவனா நான் இருக்க இஷ்டப்படுறேன் பிரபு அப்படின்னு சொல்றான். என்னோட மனசு எப்பவும் உன்னிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கணும். என் சித்தம் உன்னோட தியானத்திலேயே இருக்கணும். என்னுடைய வாக்கு உன்னுடைய நாமத்தையே சொல்லணும். என்னுடைய சரீரம் உனக்கே உழைக்கணும், உனக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறான். மனசு, வாக்கு, காயம் இந்த திரிகரணத்தினாலேயும் உனக்கே ஆட்பட்டு உண்மையான பக்தனா நான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் இந்த முதல் ஸ்லோகத்துல. அசுரன் தான், முரடன் தான். ஆனா இவனுடைய பாவத்தை பாருங்க, எப்படி கூப்பிடுறான் பகவான. தேவாதி தேவா வைகுண்டபதே அப்படின்னு கூப்பிடல, பிராணபதே அப்படின்னு கூப்பிடுறான். பார்க்க முரடனா இருக்கான், ஆனா ஹிருதயத்துல எப்பேற்பட்ட பாவம்னா கோபி பாவம். கோபிகைகள் கண்ணன் கிட்ட காண்பிக்கிற அந்த பாவம் இவன் கிட்ட இருக்கான். இந்த பிராணகாந்தா அப்படின்னு கூப்பிடுறான், அசுபதே அப்படின்னு கூப்பிடுறானா. ஏன் பிராணபதே அப்படின்னு கூப்பிடுறான் அப்படின்னா, என் பிராணனை வாங்கணும்னு நினைக்கிறான் அந்த இந்திரன். வாங்கிடுவானா என்னுடைய பிராணனை? என் பிராணனை இந்திரனால வாங்கவே முடியாது. ததீசியோட வஜ்ராயுதமும் என் பிராணனை வாங்க முடியாது. பிராணனை வாங்கறதுக்குன்னே ஒத்தன் இருக்கானே, மிருத்யு தேவதை யமதர்மராஜன், அவனால கூட என் பிராணனை வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய பிராணனுக்கு பதி நீ அல்லவோ பிரபோ. கிருஷ்ணா, நீ இஷ்டப்பட்ட என் பிராணன் போகும், உனக்கு இஷ்டமாகில் என் பிராணன் போறதுல சந்தோஷம் எனக்கு. அதுக்கு நான் தடை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் சொல்றான், உன்னோட சரணத்தை அடையறத தவிர வேற எதுவும் எனக்கு லட்சியம் இல்லை அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொல்றான். ந நாகபிருஷ்டம் ந பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோக சித்திஹி அப்புனர்பவம்பா சமஞ்சசத்வா விரகஹ்யகாங்ஷே. நான் சார்வபௌமம், சர்வ பூமிக்கும் ஒரே சக்கரவர்த்தியா என்னை பட்டாபிஷேகம் பண்ணினாலும் எனக்கு வேண்டாம் பிரபு. நான் நாகபிருஷ்டம், சொர்க்கத்தையே எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாலும் அதுவும் எனக்கு வேண்டாம். நான் ரசாதிபத்தியம், பாதாள லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். சுதளம்ங்கிற பாதாள லோகம் சொர்க்கத்தை காட்டிலும் ரொம்ப போக பூமியாது. பலி சக்கரவர்த்தி அங்கதான் இருக்க. அதனால அந்த ந ரசாதிபத்தியம், அந்த பாதாள லோகமும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். நான் பாரமேஷ்டியம், இவைகளுக்கும் மேம்பட்டது எது அப்படின்னா பிரம்ம பதவி. அந்த பிரம்ம பதவியை கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிங்கிறான். நான் யோக சித்திகி அப்படிங்கிறான். அடுத்ததா, ஒரு யோகியால சொர்க்கானந்தத்தையும் அனுபவிக்க முடியும், பிரம்மானந்தத்தையும் அனுபவிக்க முடியும், சுதளானந்தத்தையும் அனுபவிக்க முடியுமா? எல்லாத்தையும் ஒரு யோகியால அனுபவிக்க முடியும். அப்படி யோகிகள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை கொடுத்தாலும் வேண்டாம், நான் யோக சித்திகி அப்படிங்கிறான்.
இது எல்லாத்தை காட்டிலும் பெரிய ஆனந்தம் எது அப்படின்னாக்க கைவல்யம் அப்படிங்கிற ஆனந்தம். புனர்பவம் வா, அதையும் நான் விரும்பலை அப்படின்னு விட்டான். உடனே பகவான் கேட்கிறான், பின்ன நீ எதை விரும்புற, எதுக்காக நீ கண்ணீர் விடுற அப்படின்னு கேட்கிறான் அந்த பிரபு. சமஞ்சசத்வா விரகஹ்யகாங்ஷே அப்படிங்கிறான். ஹே பிரபோ, ஹே பிராணபதே, விரக தாபம் பா எனக்கு, உன்னை விட்டு பிரியாம இருக்கணும், உன்னோட திருவடியில சரண சேவை பண்ணிட்டு எப்பொழுதும் நான் இருக்கணும், அந்த விரக தாபம் எனக்கு இருக்குப்பாங்கிறான். யாருக்கும் இந்நோய் அறியலாகாதுன்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி இவனும் சொல்றான், உன்னோட பிரிவை என்னால சகிச்சுக்க முடியலை அப்படிங்கிறான். அப்போ எப்பேற்பட்ட பக்தன் பாருங்க. இந்த 2 ஸ்லோகத்திலையும் 3வது ஸ்லோகத்துல சொல்றான், அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாக ஸ்தன்யம் யதா பஸ்ஸதராக சுதார்த்தாக பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணாக மனோரவிந்தாக்ஷ தித்ருச்சதே த்வாம். முட்டை இட்டதும் குஞ்சு பறவைக்கு பறக்கிறதுக்கு தெரியாது. தாய்ப்பறவையை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கும். அந்த தாய்ப்பறவை எங்கேயோ போயிட்டு பறந்து போய் அந்த குஞ்சு பறவைக்கு ஆகாரத்தை எடுத்துட்டு வந்து அதுகள் வாயில கொண்டு வந்து அது ஊட்டும். அதுகள் கீச்சு கீச்சுன்னு கத்திண்டு தாய்ப்பறவையோட வரவை எதிர்பார்த்துண்டு இருக்கிறது போல நான் உன்னோட வரவுக்காக காத்துன்னு இருக்கேன்பா. என்னோட தாரக போஷகன் யாரு? நீதானே. சிறகு உடைஞ்ச பட்சியா நான் இங்க இருக்கேன், நான் இருக்கிற இடத்துக்கு நீ வாயேன்பா அப்படிங்கிறான். அந்த 3வது ஸ்லோகத்துல உள்ள முதல் வரியில அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாக. அடுத்த வரியில சொல்றான், பசியால வாடுற கண்ணுக்குட்டி தன்னோட தாய்ப்பாலை தானே விரும்பி சாப்பிடும். அதை குடிக்கணும்னு காத்துண்டு இருக்கும் அந்த கண்ணுக்குட்டி. ஆனா நாம அதை என்ன பண்ணிடுறோம், இழுத்து கட்டிடுவோம், நமக்கு பால் வேணும் அப்படிங்கிற சுயநலத்துக்காக. அது எப்படி காத்துண்டு மா மான்னு கத்துறதோ அது போல நான் உன்னோட சரணத்துக்கு வரத்துக்கு காத்துன்னு இருக்கேன், கத்தின்னு இருக்கேன் அப்படிங்கிறான் இந்த 2வது வரியில. ஸ்தன்யம் யதா பஸ்ஸதராக சுதார்த்தாக. அடுத்ததா சொல்றான், பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணாக. வெளியூருக்கு போன கணவனது பிரிவு தாங்காம கற்புக்கரசி அவனோட வரவையே எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறது போல என் மனமும் உன்னையே காண துடிச்சுன்னு இருக்குப்பா அப்படிங்கிறான். அது மாதிரி துடிச்சுன்னு இருந்தாலாம் யார் அப்படின்னாக்க சீதா பிராட்டி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட வரவை எதிர்பார்த்துன்னு இருக்கா அசோக வனத்துல. அந்த சமயம் ஹனுமான் வந்தார். சொல்றார், பிராட்டி கிட்ட சொல்றார், அம்மா சீதம்மா என்னோட முதுகுல ஏறுங்கோமா அப்படின்னார். உடனே அவள் ஏறல. அவ சொல்றா, நீ போய் சொல்லு உன்னுடைய ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட, அவர் வந்து என்ன அழைச்சுண்டு போகணும், அவர்தான் என்னை ரட்சிக்க கூடியவர், அந்த ரட்சகன் வந்து என்ன இங்க இந்த ராவணனை ஜெயிச்சு என்ன அழைச்சுண்டு போகணும்னு போய் சொல்லுப்பா அப்படிங்கிற அந்த சீதா பிராட்டி. அவனுடைய வரவுக்காக காத்துன்னு இருக்கா. அத சொல்ற. அத இந்த 3வது வரியில சொல்றான், பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணாக. ஏன் பறவை கண்ணுக்குட்டி கற்புக்கரசிகளை சொன்னா இவன் அப்படின்னா, குஞ்சு பறவைக்கு பகவான் கிட்ட போற சக்தி கிடையாது. கண்ணுக்குட்டிக்கு போக முடியும், ஆனா அதை கட்டி போட்டு பந்தப்படுத்திட்டோம். கற்புக்கரசிக்கும் போக முடியும், ஆனா சீதா பிராட்டி போல அவனுடைய கிருபையை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. அது போல என்னோட மனசு உன்னுடைய கிருபைக்காக ஏங்கிறது அப்படின்னு சொல்றான் இந்த 3வது ஸ்லோகத்துல. அஜாத பக்ஷா இவ மாதரம் ககா சன்யம் யதா பஸ்ஸதராக சுதார்த்தாக பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணாக மனோரவிந்தாக்ஷ தித்ருக்ஷதே த்வாம். கடைசியா 4வது ஸ்லோகத்துல சொல்றான்,
உன்னோட கிருபை எப்ப வேணாலும் எனக்கு கிடைக்கட்டும்பா. ஆனா சாது சங்கத்தை எனக்கு கொடுத்துடுப்பா, சத் சங்கத்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கெஞ்சலாம். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்கரே பிரமதக ஸ்வகர்மபிஹி. சாது சங்கத்துல நான் இருந்தேன்னா அது உன்னோட தரிசனம் தான். சாதுக்களை நான் பார்த்தாலே உன்னை தரிசனம் பண்ண மாதிரி தான்ப்பா. அதனால அது எனக்கு ஆறுதலை கொடுத்துடும். அதனால எனக்கு சாது சங்கத்தை கொடுத்துடு அப்படின்னு கேட்கறான். எப்படி சீதா பிராட்டிக்கு திரிஜடா சரமா அப்படின்னு 2 பேர் கூடவே இருந்து ராமனை பத்தி விசாரிச்சுட்டே இருப்பாளாம். அவனுடைய குணங்களை தாயார் சொல்லிண்டே இருப்பா அவளுக்கு. அதை கேட்டுண்டு சத்சங்கம் இருந்ததொல்லியோ சீதா பிராட்டிக்கு, அவளுக்கு ஆறுதல் கொடுத்தது இல்லையா? அதே மாதிரியே எனக்கும் நீ 2 சாதுக்களை கொடுத்துடுப்பா. நான் அவ கிட்ட உன்னை பத்தி பேசி பேசி ஆறுதல் அடைவேன், என்னுடைய பொழுத போக்குவேன் அப்படிங்கிறான். அப்புறம் சொல்றான், சாது சங்கம் துர்லபம் அப்படின்னா துஷ்ட சங்கமம் இல்லாம பண்ணிடு அப்படின்னு கேட்கிறான். தாராத்மத தேக கேகேஷு ஆசக்த சித்தஸ்ய நாத பூயாது. யார் துஷ்டா? மதுபானம் பண்றவன், கொலை பண்றவன் அவாதான் துஷ்டான்னு இல்லை, வம்பு பேசுறவாளும் துஷ்ட சங்கம் தான் அப்படிங்கிறார். அவளுடைய சங்கத்தை விட்டுட்டு நாம பாட்டுக்கு பாகவதம் படிச்சுண்டு பாகவதம் பிரவச்சனம் கேட்டுண்டு இருக்கணும் அப்படிங்கிற அடியனுடைய குருநாதர். எதுக்காக படிக்கணும் பாகவதம்? நமக்காகத்தான். நம்ம சத் சங்கத்துல இருக்கோம்னு அர்த்தம். எப்படி பாகவதம் படிச்சா சத் சங்கத்துல இருக்க முடியும் அப்படின்னா, பாகவதத்தை பிரிச்சாலே குந்தி உவாச்ச, பீஷ்ம உவாச்ச, துருவ உவாச்சன்னு எவ்வளவு சங்கம் இருக்கு நமக்கு. குந்தி உவாச்ச அப்படின்னா நமஸ்தே புருஷம் தியாத்வம் அப்படின்னு படிச்சா குந்தியோட பேசுற பாக்கியம் கிடைக்கிறது. பீஷ்ம உவாச்ச அப்படின்னா இதிர் மதிர் உபகல்பிதா விதுஷ்ணாக அப்படின்னு 10 ஸ்லோகத்தை படிச்சா பீஷ்மரோட பேசுறோம். கோபி உவாச்ச அப்படின்னா ஜெயதி தேதிகம் கிருஷ்ண ஜன்மனா விரஜ, அவளோட ஆடி பாடின்னு இருக்கோம். அந்த பாகவத புஸ்தகத்துக்குள்ள நமக்கு வேண்டிய சங்கம் இருக்கே, சத் சங்கம் இருக்கே, இப்படி நம்ம பொழுத போக்கணும் அப்படிங்கிறார் அடியனுடைய குருநாதர். அதைத்தான் இவனும் விரும்புறான். சத் சங்கம் எனக்கு கொடுத்துடு, துத் சங்கத்தை எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொன்னான் இந்த 4வது ஸ்லோகத்துல. இப்படி 4 ஸ்லோகத்துல ஸ்ரீஹரிய இவன் பிரார்த்தனை பண்றான். இவன் என்ன பிரார்த்தனை பண்றான்னு பார்த்துட்டே இருக்கான் இந்திரன். இந்த 4 ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு இப்படி கண்ணை திறந்தான். உடனே என்ன சொல்றான்? தேவேந்திரா வா சண்டைக்கு அப்படின்னு விட்டான். ஏன் கூப்பிடுறான் சண்டைக்கு அப்படின்னா கடமை. பீஷ்மரை போல அவருடைய ஹிருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, பீஷ்மருக்கு லலித கதி விலாச பல்குஹாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமானாக, ராசக்கிரீடைய தியானம் பண்ணிட்டே இருப்பார் பீஷ்மர். ஆனா சண்டையும் போட்டு இருப்பார். அந்த மாதிரியே இவனும் கிருஷ்ண தியானம் பண்ணிட்டே சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான். இந்திரனே ஆச்சரியப்படுறான். நீ ஒருத்தன் தான்ப்பா இப்படி தியானம் பண்ண முடியும், ஒன்னாலதான்ப்பா இப்படி பக்தி பண்ண முடியும்னு ஆச்சரியப்படுறான். அப்புறமா என்ன பண்ணினான் இவன்? இந்திரன் உட்காண்டு இருந்த யானை, ஐராவத யானை, கையில வச்சுருக்கிற வஜ்ராயுதத்தை எல்லாத்தோடையும் சேர்த்து முழுங்கிட்டான் இந்த விருத்ராசுரன், முறுக்கு சாப்பிடுறது மாதிரி. உள்ள போன இந்திரன் அந்த வஜ்ராயுதத்தினால விருத்ராசுரனோட பயத்தை கிழிச்சுண்டு வெளியில வந்தான். இந்திரனுக்கு ஜெயம் கிடைச்சாச்சு. இப்போ இவ்வளவு பக்தி பண்ணியும் ஏன் பகவான் அவனை காப்பாத்தல? ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் கொடுக்கறது தான் க்ஷேமம்ங்கிறது இல்லை, பகவான அடையது தான் க்ஷேமம். யார் எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்கக்கூடியவன் அந்த பகவான். பகவான அடையணும் அப்படின்னு கேட்டான் இந்த விருத்ராசுரன். அதனால விருத்ராசுரனுக்கு அதை கொடுத்துட்டான். இந்திரன் எதை விரும்பினான்? நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஜெயத்தை விரும்பினான். அதனால அவனுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டான்.
ருத்ராசுரனுடைய ஆத்ம ஜோதி கிளம்பி பகவானை போய் அடையிறது இந்திராதி தேவர்கள் பார்த்துன்னு இருக்கிற போதே. ருத்ரஸ்ய தேகான் நிஷ்கிராந்தம் ஆத்ம ஜோதிர் அரிந்தம பஸ்யதாம் சர்வலோகானாம் அலோகம் சமபத்யத. இவனுக்கு இப்பேற்பட்ட பாக்கியம் எப்படி கிடைச்சது அப்படின்னா இவனுடைய முற்பிறவிய சொல்றார் சுகபர்ம ரிஷி பரீட்சித்துக்கு. இந்த இடத்துல சித்திரகேதுங்கிற ராஜாவா இருந்தான் இவன். சங்கர்ஷண பகவானுடைய கிருப்பையினால கந்தர்வனா ஆயிட்டான். கந்தர்வனா இருந்து புண்ணியங்கள் எல்லாம் கழிச்சுட்டான். அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சுடுத்து. எப்படி கிடைச்சது அந்த சாபம் அப்படின்னா, மகரிஷிகள் கூடியுள்ள சபையில வெட்கம் இல்லாம பார்வதி தேவிய மனைவிய கட்டிண்டு இருக்காரே இந்த பரமசிவன்னு பரிகாசம் பண்ணினான் இவன். அதனால பார்வதி தேவி சபிச்சுட்டான், அசுர பிறவிய அடைவாய் அப்படின்னு. அதனாலதான் இந்த ருத்ராசுரனா வந்து பாபத்தையும் இவன் கழிச்சுட்டான். புண்ணியமும் இவனுக்கு கழிஞ்சு போயிடுத்து, பாபமும் இவனுக்கு கழிஞ்சு போயிடுத்து. அதனால இப்போ பகவான் அவனோட கர்மங்களை எல்லாம் கழிச்சு மோட்சத்துல சேர்த்துண்டுட்டான் அப்படிங்கிறார். இவன் இதைத்தான் அடையணும்னு ஆசைப்பட்டான். போர்க்களத்துல வீர மரணம் அடைஞ்சு பகவானுடைய சரணார விந்தத்தை அடைஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற இந்த ருத்ராசுரனுடைய கதைய. இந்திரன் ஜெயத்தை தானே பிரார்த்திச்சுட்டான், ஜெயம் கிடைச்சுடுத்து அவனுக்கு. ஆனா இந்த ருத்ராசுரனை கொன்னதுனால மறுபடியும் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சுடுத்து. ஏன் அப்படின்னா இந்த அசுரனும் வேதம் படிச்ச துவஷ்டாவோட பிள்ளையாச்சே, அதனால மறுபடியும் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சுடுத்து. அந்த பிரம்மஹத்திங்கிற அந்த பாபம் ஒரு ரூபம் எடுத்துட்டு இந்திரனை துரத்துறது. இவன் என்ன பண்ணினான், மானச சரோவரம் பொய்கைக்குள்ள போய் ஒளிஞ்சுண்டு வாழறான் இந்திரன். தேவர்களுக்கு இப்போ தலைவன் இல்லை. அந்த சமயம் பிரகஸ்பதி வந்துட்டார், அவளுடைய குரு. அவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்கிறார்கள், இப்ப என்ன பண்ணலாம், இந்திரன் இல்லையே அப்படின்னு. அதுக்கு பிரகஸ்பதி சொல்ற, கவலைப்படாதீங்கோ, பூலோகத்துல இந்திர பதவிக்காக 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு நிறைய பேர் காத்துன்னு இருக்கா. அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல நகுஷன்கிற ராஜா தான் முன்னாடி நிக்கிறான். அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோன்னு அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார் இந்திரனா, இந்திர பதவிக்கு. அவனுக்கு இந்திர பதவி கிடைச்ச உடனே கொஞ்சம் கர்வம் வந்துடுத்து. கர்வம் வந்தாலும் பரவாயில்லையே, விபரீத ஆசை வேற வந்துடுத்து. என்ன ஆசை, இந்திரனோட மனைவியான இந்திராணியோட ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுத்து. ரதத்துல உட்காந்து சப்த ரிஷிகளை அழைச்சு தூக்கிண்டு போங்கோ சசிதேவி அரண்மனைக்கு அப்படின்னு ஆர்டர் பண்ணான். அப்போ ஒரு ரிஷி தூக்கிண்டு போற போது, வேதத்தை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேட்டார். எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை, வேதத்துல சாஸ்திரத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, அதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷியஸ். ஏதோ 100 அஸ்வமேத யாகம் பண்ணினோம் அப்படின்னா இங்க வந்து இந்திர பதவி கிடைக்கும்னு சொன்னதுனால நான் அஸ்வமேத யாகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றான். இப்படி தேவையில்லாத கேள்வியெல்லாம் என்ன கேட்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ப சர்ப்ப அப்படின்னா. சர்ப்ப அப்படின்னா சீக்கிரமா போங்கோ சசிதேவியோட அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லி விரட்டினான் அவளை. சர்ப்பன்னு எங்களை பார்த்து சொல்றியா நீ? சர்ப்பன்னா இன்னொரு அர்த்தம், சர்ப்ப சர்ப்பனா சீக்கிரமா போங்கோன்னு அர்த்தம். சர்ப்பனா இன்னொரு அர்த்தம் என்னன்னா பாம்புன்னு அர்த்தம். நீ பாம்பா போ அப்படின்னு அவ சபிச்சுட்டா. உடனே அவன் சொல்றான், நான் இந்திரன், நீங்கள்லாம் எனக்கு கீழே இருக்கேள், என்னை எப்படி நீங்க சபிக்க முடியும் அப்படின்னான் அந்த நகுஷன். அப்போ அவ சொல்ற, வேதத்துல எனக்கு எப்போ நம்பிக்கை இல்லைன்னு நீ சொன்னியோ அப்பவே உன்னுடைய பதவி போயாச்சு. சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லை உனக்கு, பிறர் மனைவி கிட்ட ஆசைய வச்ச நீ, அதனால நீ இந்திர பதவிக்கு லாயக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டார்கள். அதனால சர்ப்பமா போன்னு சொன்னதுனால அவன் சர்ப்பமா போயிட்டான். இப்ப என்னாச்சு, மறுபடியும் தேவர்களுக்கு தலைவன் இல்லை. உடனே பிரகஸ்பதி சொல்றார், இந்திரனை தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிண்டு வாங்கோ, நானே அஸ்வமேத யாகத்தை பண்ணி அவனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குறேன் அப்படின்னு சொன்னார். இந்திரனும் வந்தான். பிரகஸ்பதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்.
தோஷமெல்லாம் நீங்கிட்டு இந்திர பதவியை ஏத்துண்டான் இந்திரன். இந்த கதையிலேருந்து ஒரு மெசேஜ் சொல்லுவா நம்முடைய பூர்வர்கள். குருவை அவமதிச்சா தோல்விதான் வரும். பகவானும் அனுகிரகம் பண்ண மாட்டான், குருவே மன்னிச்சாதான் அந்த பாபம் போகும் அப்படின்னு தெரியறது. அனைத்து பாபங்களுக்கும் மிகச்சிறந்த பிராயச்சித்தம் ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்றதுதான்னு சொல்லி இந்த 6வது ஸ்கந்தத்தை முடிச்சார் சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு. அந்த ஸ்ரீ சுகருக்கு மங்களம் பாடி அமைகிறேன். சுகரூப பிரபோதஜ்ஞ சர்வசாஸ்திர விசாரத ஏதத் கதா பிரகாசேன மத்த ஞானம் விநாசய.